ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 14/6/2025 சனிக்கிழமையோடு அதிசக்தி வாய்ந்த சங்கடகர சதுர்த்தி வருகிறது. காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள விநாயகர் கோவிலுக்கு போங்க. இந்த விளக்கை மாலை நேரத்தில் ஏற்றுவதை விட நாளை காலை நேரத்தில் ஏற்றுவது சிறப்பு. இந்த நேரத்தை தவற விடாதீங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வீட்டு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு போங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் அரச மரத்திலையோடு பிள்ளையார் இருந்தாங்கன்னா ரொம்ப விசேஷமானது. அப்படி இல்லைனாலும் விநாயகர் கோவிலுக்கு போகும்பொழுது அரச இலை ஒரு 2 இலை எடுத்துக்கோங்க. அந்த இலை ரொம்ப விசேஷமானது. நீங்கள் நாளைய தினம் காலையில் மரத்திலிருந்து பறித்தாலும் சரி, கீழே உதிர்ந்திருக்கக்கூடிய பச்சை நிற இலைகளை எடுத்துக்கிட்டாலும் சரி, 2 இலை எடுத்துக்கோங்க. எப்பொழுதுமே அரச மரத்தை இலையை சனிக்கிழமையில் தொடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற நேரங்களில் தொடுவதை தவிர்க்கணும். அதுவும் 12 மணிக்கு மேலே அரச மரத்தை தொடுவதை தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 இலைகளையும் நல்லா தண்ணீர் ஊற்றி சுத்தம் பண்ணிக்கோங்க. அதுக்கு நடுவில் சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. விநாயகர் கோவிலில் நீங்கள் ஏற்றுவதாக இருந்தால் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல அந்த 2 அரச இலைகளை வைத்து அதன் மேலே அருகம்புல் வைத்து அதுக்கு மேலே 2 மண் அகல்கள் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. அந்த நெய்யில் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தில் தூள் இருக்கு இல்லையா, பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். இருந்ததுன்னா அதோட கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, நெய் தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றி பிள்ளையாரப்பா, இன்றோடு என்னுடைய கடன் சுமை குறையணும், வருமானம் பெருகணும், நான் வாங்கின கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியாமல் தவிக்கிறேன், எப்படியாவது இந்த சங்கடத்திலிருந்து என்னை காப்பாற்றுப்பான்னு மனமுருக வேண்டிக்கோங்க. விநாயகரை ஒரு 3 முறை சுற்றி உங்கள் வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கலாம். பிள்ளையார் குட்டி தோப்புக்கரணம் போட்டுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை ஜான்னு மாறிடும். கடன் சுமையெல்லாம் படிப்படியாக குறைய தொடங்கும். கையோடு மறக்காமல் ஒரு செத தேங்காய் எடுத்துகிட்டு போங்க. விநாயகர் பெருமானுக்கு செத தேங்காய் உடைப்பது ரொம்ப நல்லது. அதுவும் தேய்பிறை சதுர்த்தியில், சங்கடகர சதுர்த்தியில் உடைப்பது ரொம்ப விசேஷமானது. சித தேங்காய் உடைக்கும் பொழுது என்னுடைய கடனும் இதே மாதிரி உடைந்து சிதறி காணாமல் போகணும் அப்படிங்கிற பிரார்த்தனை வச்சுக்கோங்க. இந்த வழிபாட்டை நாளைய தினம் நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக விநாயகர் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல வழி காட்டி கொடுப்பாங்க. கடன் சுமையிலிருந்து உங்களை விடுபட வைப்பாங்க. அரச இலையில் விளக்கு போட்டால் அரச வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதை நீங்களே கண்கூட உணரலாம். அனுபவபூர்வமாக நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் இந்த சங்கடகர சதுர்த்தியில் அரச இலையில் நாளை காலை 6 to 7 இந்த தீபத்தை ஏற்றுங்க. அதே போல் சனிக்கிழமை உங்களால் முடியும் அப்படின்னா தொடர்ந்து இதே மாதிரி காலை நேரத்தில் அரச இலையில் தீபம் ஏற்றிடுவாங்க. அப்படி உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியலைனாலும் நீங்கள் வீட்டிலேயே கூட விநாயகரை மனதார நினச்சிட்டு 2 அரச இலையை வைத்து தீபம் ஏற்றி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நாளைய தினம் மறக்காமல் இந்த வழிபாடை நீங்கள் செய்து பாருங்கள். அதே போல் தமிழ் மாதத்தின் முதல் நாளைக்கு விநாயகரை சித தேங்காய் உடைச்சிட்டு விநாயகர் பெருமான மனதார வணங்கிக்கோங்க. பிறக்கின்ற இந்த மாதம் முழுவதும் என்னுடைய கடன் பிரச்சனை, என்னோட கஷ்டத்திலிருந்து, என்னோட கடனிலிருந்து தீர்க்கறதுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வை காட்டு, அதற்கான வருமானத்தை எனக்கு பல மடங்கு கொடு அப்படின்னு விநாயகரோட பாதத்தை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நாளைய தினம் காலை இந்த தீபத்தை ஏற்றிட்டு விநாயகரை வணங்கிட்டு உங்களுடைய நாட்களை, இந்த மாதத்தை தொடங்குங்க. நிச்சயமாக விநாயகரின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் தவிடுபொடியாக்க விநாயகர் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிகாட்டுவார். முழு நம்பிக்கையோடு இந்த வழிபாடை செய்து பாருங்கள். நல்ல பலன் கொடுக்கும்.